வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இந்த வருஷ பொங்கலுக்கு மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் விண்டேஜ் லுக்ல வந்திருக்கிறாரு. அந்த படம் தான் மனசங்கர வரப்பிரசாத் காரு திரைப்படம். இந்த படத்தோட ட்ரைலர் வரும்போது இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த படம் எப்படி இருக்குது, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த தெலுங்கு படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ சிரஞ்சீவி சார் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ஆபீசரா இருக்கிறாரு. அவருடைய மனைவியா நயன்தாரா இருக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக அவரு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிகிறாரு. ஒரு நாள் அவருக்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிற அசைன்மெண்ட் கிடைக்குது. ஒரு புறம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பும், இன்னொரு புறம் தன்னுடைய குழந்தைங்க மேல பாசத்தை காட்டுற கடமையும் அவருக்கு சேருது. இதுக்கு நடுவுல வில்லன் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை தராரு, அந்த பிரச்சனைகளை எதிர்த்து தன்னுடைய குடும்பத்தை ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரஞ்சீவி சார் தான். சங்கர் தாதா பட ரேஞ்சுக்கு அந்த பழைய காமெடி டைமிங் இந்த படத்துல அப்படியே இருக்குது. அவரு சீரியலை பார்த்து பண்ற காமெடிகள் டைமிங்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. அனில் ரவிபுடி அப்படின்னாலே தெலுங்குல காமெடிக்கு கேரண்டி. இந்த படத்துல ஓடிபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு வர காமெடிகள் ஆகட்டும், சின்ன பசங்களை வச்சு வர காமெடிகள் ஆகட்டும், இதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. இந்த படத்தோட பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்டரி வெங்கடேஷ் சார் தான். அவரும் சிரஞ்சீவி சாரும் சேர்ந்து பண்ற நடன காட்சிகள் தியேட்டர்ல பல இடங்கள்ல கைத்தட்டல பெறுது. தெலுங்குல அந்த கோதாவரி ஸ்லாங்ல சிரஞ்சீவி சார் பேசுற காமெடியான வசனங்கள் சிரிப்பை வர வைக்குது. படத்துல அப்பா குழந்தைங்க இவங்க 2 பேத்துக்கும் இடையே இருக்கிற எமோஷன் காட்சிகளை யதார்த்தமா ஹேண்டில் பண்ணது நல்லாவே இருக்குது. அதனாலேயே இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்துல லாஜிக்கே இல்லாத சண்டை காட்சிகள் இருந்தாலும் அந்த சண்டை காட்சிகள் சிரஞ்சீவி சாரோட ரசிகர்களை கவர்ற மாதிரி ஸ்டைலிஷா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட திரைக்கதையில காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்குறாங்க. படத்துல ட்விஸ்டான காட்சிகள் அப்படின்ட்டு பெருசா எதுவுமே இல்லாம பிளாட்டா தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படத்துல வில்லன் கதாபாத்திரம் இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. இந்த படம் 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல ரன் ஆகக்கூடிய ஒரு படம். படத்தோட ரன் டைமை இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைக்க முயற்சிகள் பண்ணிருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான். இந்த படம் 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.